கிஸ். சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்துல கவின் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் இருக்கக்கூடிய படம் தான் கிஸ். இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவா இருக்கக்கூடிய கவின் அவர்களுக்கு லவ் அப்படின்னாலே பிடிக்காது. எந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னா, இவர்கிட்ட யாரு ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இவர் கண்ணு முன்னாடி யார் லவ் பண்ணாலும் அதை ஒண்ணு சேர விட மாட்டாரு, பிரிச்சு விட்டுருவாரு. இப்படியான ஒரு கேரக்டர்ல இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோ கையில ஒரு புத்தகம் ஒண்ணு வருது. அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு லவ்வர்ஸா இருந்தாலும் இவர் கண்ணு முன்னாடி கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஹீரோவால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட அறிமுகம் கிடைக்குது. 2 பேரும் நட்பா பழகுறாங்க. அது ஒரு டைமுக்கு மேல காதலா மாறுது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவரால் பார்க்க முடியுது. அதுல ஹீரோயின் வந்து இறந்து போயிடுற மாதிரி தெரியுது. உடனே ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஹீரோயினை அவாய்ட் பண்றாரு. இருந்தாலும் இவர் என்னதான் அவாய்ட் பண்ணாலும் அந்த நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. உடனே இந்த பிரச்சனையில இருந்து ஹீரோயினை காப்பாற்ற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நகர்வை நோக்கி இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா இவர் ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்லையா, மெயினா இவருக்கு லவ் மேல ஏன் இவ்வளவு கோவம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெல்ல தெளிவா விளக்கிளிக்கிற படம் தான் இந்த கிஸ். ஆக்சுவலா அந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய கவின் அவர்கள், இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஒரு மெயின் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல்ல படத்தை தூக்கி கொண்டு போயிருக்காரு. இவர் மேனேஜரும் சரி, ஆக்டிங்குமே சரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. படம் முழுக்க லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பிரிச்சு வைக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இவர் பண்ணக்கூடிய அந்த கலாட்டாக்களா இருக்கட்டும், அப்புறம் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயங்களை இவர் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகளா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காரு கவின் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் இருக்கக்கூடிய பிரீத்தி அவர்கள், இவங்க வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி படத்துல நடிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம சசிகுமார் சாரோட அயோத்தி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுல அந்த படத்துல இவங்க ஒரு மெயின் ஃபீமேல் லீட் ரோலா பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியா இவங்க அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துற மாதிரியான கேரக்டர்ல அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கவினுக்கு ஹீரோ நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு ஒரு பொண்ணு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் உமனா இருக்கணும், அது அந்த கேரக்டரை வந்து இவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் டான்ஸ் கிளாஸ்லயுமே ஒர்த்தா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணுவான், அவன் அப்படி நேக்கா என்ன மாதிரியா பேசி கலட்டி விடுறாங்க அந்த விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட லவ்ல விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க பண்ணக்கூடிய ரொமான்ஸ் காட்சிகளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பின்னி படல் எடுத்திருக்காங்க. அடுத்ததான் அந்த படத்தை நடிச்சிருக்கக்கூடிய நம்ம மிர்ஜி விஜய், ஆக்சுவலா இவர் இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் நம்ம கவின் அவர்களுக்கு இவர் வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன அப்படின்னா இவரோட ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவின் அவர்கள் கையில கிடைச்ச புத்தகத்தை வந்து தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டு திரும்ப வருவாங்க. வாடா மச்சான், இன்னும் ஒண்ணுமே நடக்காது, பாத்துக்கலாம், அதான் தூக்கி போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட்டிட்டு போவாரு. போயிட்டு இருக்கையிலே திரும்ப அந்த புக்கு வந்து விஜய் மேலேயே விழுகும். உடனே அவர் அலறி அடிச்சுட்டு ஓடக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்ததா விடிவி கணேஷ் சார் அவர்கள், ஆக்சுவலா விடிவி கணேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அவரு, சிம்பு சார், சந்தானம் சார், இவங்க 3 பேரும் ஒரு மூவில சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இதை வந்துட்டு ஹியூமர் சென்ஸை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வேற லெவல்ல அந்த படத்தை கொண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த படங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தொடர்ந்து நம்ம விடிவி கணேஷ் சார் கூட நம்ம கவின் சார் அவர்களோட மிர்ஜி விஜய் இவங்க 3 பேரோட காம்போ வந்து அந்த படத்துல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன்ல நம்ம விடிவி கணேஷ் சாரோட துண்டு வந்து குளிச்சுட்டு வர துண்டு வந்து அவிழ்ந்து விழுந்துரும். அப்ப அவரோட பையனா இருக்கக்கூடிய நம்ம மிர்ஜி விஜய் வந்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டரா இருக்கட்டும், அப்போ நம்ம கவின் அவர்கள் பண்ணக்கூடிய ரியாக்ஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸ்லயுமே இவங்களோட காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம தேவயானி மேம், ராவ் ரமேஷ் சார், இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவா இருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினா நம்ம ஹீரோக்கு ஏன் லவ் மேல இவ்வளவு கோவம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவருக்கு வந்திருக்கு. அது என்னங்கிறதையும் இந்த படத்துல தெளிவா விளக்கமா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம இளைய திலகம் பிரபு சார், இவர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இறந்து போகாம காப்பாத்த என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ல வர்றாரு. படம் முழுக்க இல்லாட்டா கூட செகண்ட் ஹாஃப்ல தான் இவரோட இன்ட்ரோ இருக்குது. இருந்தாலும் இந்த படத்துல இவரோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்ததா கௌசல்யா மேம், இவங்க ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
ஆனா இந்த படம் முழுக்க ஒரு கோர் பாயிண்ட் இருக்குல்ல, ஏன் கவினுக்கு வந்துட்டு அந்த லவ் மேல இவ்வளவு வெறுப்பு, அவங்க அப்பா அம்மா அப்படி என்ன பிரச்சனை எல்லாம் மாட்டினாங்க, அதுக்கான மெயின் புள்ளியா யார் இருக்காங்க அப்படின்னா கௌசல்யா மேம் தான் இருக்காங்க. ஆனா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இவங்க இந்த படத்துல பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்களுமே அந்த படத்துல ரொம்ப அற்புதமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரா இருக்கக்கூடிய கரிஷ் கண்ணன், இவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே இது ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ராஜா காலத்துல இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஒரு சீன்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச்ல வச்சு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினும் வந்து டான்ஸ் ஆடி அந்த இடத்துலதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் லெவல்ல வேற லெவல்ல அடிச்சு நொறுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய ஜென் மார்டின், இவர் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெருசா பாடல்கள் ஹிட் அடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு ஒர்த்தான பாடல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காரு. கடைசியா மெயினா அந்த படத்தோட டைரக்டரா இருக்கக்கூடிய சதீஷ் கிருஷ்ணன், ஆக்சுவலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பியார் பிரேமா காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருப்பாரு. அதே டோன்ல தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்துலயும் நம்ம ஹீரோயினோட அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நீ எடுமா, உனக்கு எல்லா ஃபுல் ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறாங்கல்ல. அந்த விஷயம் வந்துட்டு அந்த ஆல்ரெடி நம்ம பியார் பிரேமா காதல் படத்தை பார்த்த மாதிரி நம்ம மைண்ட்ல தோன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அடுத்ததா இன்னொரு சீன் ஒன்று வச்சிருந்தாரு. ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு 8 வருஷமா நம்ம லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சர்ச்சில் வச்சு மேரேஜ் நடக்கும். மேரேஜ் முடிஞ்ச உடனே அந்த மேரேஜ் பண்ணி வச்ச சர்ச்சோட ஃபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க காதலை வெளிப்படுத்துற விதமா நீங்க ரெண்டு பேரும் முத்தத்தை பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல எந்த ஒரு சர்ச்சில் கல்யாணம் முடிச்ச உடனே லிப்லா கிஸ் அடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. தலைவன் அதான் ஒரு சீனை வச்சிருக்காரு, அது ஏன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு இருந்தா கூட படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போகுது. இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவரால என்னென்ன கேரக்டர்லாம் லவ்ல பிரிஞ்சு போனாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த சேர்க்கக்கூடிய விஷயங்கள்ல யாரெல்லாம் இவர் சேர்த்து வைக்கிறாரோ, யார் இவங்களை எப்ப நம்ம ஹீரோ பிரிச்சு விட்டாரு, இவங்களையே இவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் யாருமே நம்ம மைண்ட்ல பதியவே இல்லை. இப்போ ஒரு ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, அவங்களை ஹீரோ பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்றாரு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரிஞ்சவங்க தான் இவங்கள தான் செகண்ட் ஹாஃப்ல இவர் சேர்த்து வைக்கிறாரா அப்படின்னு நம்மளால அவங்களை ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம மனசுல நிக்கலன்னு சொல்லலாம். மெயினா அந்த ரோல்ல ஆக்ட் பண்ணவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆகாத ஆட்களா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மற்றபடி படம் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கவின் சார்ல இருந்து ஹீரோயினா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே சலிப்பு தட்டாத அளவுக்கு ரொம்ப காமெடியாவும் நேர்த்தியாகவும் டிராவல் ஆகி போகுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மெயினான காரணம் நம்ம மிர்ஜி விஜய் அவர்களும் விடிவி கணேஷ் சார் அவர்களும் அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபு சார் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் ஒன்று வந்து சொல்லுவாரு. அதுவும் ரொம்ப அல்டிமேட்டா சொல்லி முடிச்சிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரிவ்யூ ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் விஜயராஜா.